நீங்கள் ஒரு கான்செப்ட் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அதை நான் ஏற்றுக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் நான் சொல்ல முடியும். என்னுடைய அனுபவத்தில் கற்றுக்கிட்ட விஷயங்களை தான் நான் வந்து ஷேர் பண்ண முடியும். என்னுடைய அனுபவத்தில் வந்து நட்சத்திரம் இல்லாமல் வந்து நீங்கள் பலன் சொல்ல முடியாதுங்கிறது தான் என்னுடைய கான்செப்ட். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோவே வந்து நான் போட்டிருக்கேன். உங்களால் முடிஞ்சால் கிரக ரீதியாக வந்து இதுக்கு பலன் சொல்ல பாருங்கள், தப்பாக தான் வரும். இப்படி தான் வந்து இந்த பெண்ணினுடைய அம்மா வந்து ஜாதகத்தை போய் கேட்டிருக்காங்க. லவ் மேரேஜ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் லவ் மேரேஜ் நடக்குது. எப்படி நடக்குது அப்படின்னா, கிரக ரீதியாக அது பார்த்தீங்கன்னா சாத்தியக்கூறு கிடையாது. நட்சத்திர ரீதியாக பார்க்கும்போது சந்திரன் வந்து ஆயிலை நட்சத்திரம் புதன் நட்சத்திரத்திலையும், புதன் வந்து சந்திரன் திருவோண நட்சத்திரத்திலும் இருக்குது. புதனும் சந்திரனும் நட்சத்திர பரிவர்த்தனை இருக்குது. 5ஆம் இடத்த அதிபதியும் 7ஆம் இடத்த அதிபதியும் நட்சத்திர பரிவர்த்தனை ஆனதுனால மறைமுகமாக வந்து இவங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுறாங்க. அதாவது வந்து எல்லாரையும் கூட்டு வச்சு மேரேஜ் பண்ணுறது வந்து கிரக பரிவர்த்தனை. 5, 7க்குரிய கிரகங்கள் பரிவர்த்தனை ஆச்சுன்னா லவ் மேரேஜ் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் தெரியுற மாதிரி நடக்கும். நட்சத்திர பரிவர்த்தனைங்கிறது யாருக்குமே தெரியாமல் நடக்கும்.